ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா சரணம். பூஜை அறையில் நீ இந்த 2 பொருளை மட்டும் எடுத்து சேர்த்து வைத்து விடு. உன்னுடைய பூஜை அறையில் நீ இந்த 2 பொருளை சேர்த்து வைப்பதன் மூலியமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். முக்கியமா உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்கும். உன்னுடைய குழந்தையோட வாழ்க்கை மாறும். உன்னுடைய குழந்தையோட வாழ்க்கை நல்லபடியாக மாறி உன் குழந்தை நினைத்ததை சாதிக்கும். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் நடைபெறும். உன் வாழ்க்கை முழுவதும் பட்ட அவமானங்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் நீ வெளியே வருவாய். நீ குழந்தையாக இருக்கும் பொழுது நீ செய்த தவறுகள் அனைத்தும் நீங்கி உன் வாழ்க்கை முழுவதும் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். அப்பேற்பட்ட உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நீங்கி சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பொருளின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனை உடனே கொண்டே வரும். இதை எந்த நாளாக இருந்தாலும் சரி, எப்போதுனாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் முழு மனதோடு செய்தாலே போதும். இந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய பூஜையில் நீங்கள் சேர்த்து வைப்பதன் மூலியமாகவே உங்கள் வாழ்க்கையில் பணப்பிரச்சனை என்பது இல்லாமல் பணத்தை சேர்க்க ஆரம்பிக்கும். முக்கியமாக அந்த அளவுக்கு இதில் சக்தி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய போறீர்கள் என்றால் முடிந்த அளவுக்கு சுத்தபத்தமாக செய்ய பாருங்கள். ஏனென்றால் பூஜை அறையில் வைத்து நாம் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நாம் குளித்து முடித்து செய்வதன் மூலியமாக தான் அதனுடைய முழு பலனையும் நாம் எளிதாக பெற்று பெற முடியும். அந்த ஒரு காரணத்தினால் நீங்கள் முழு நம்பிக்கையுடனும் முழு தைரியத்துடனும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் வைத்து செய்வதன் மூலியமாகவே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுங்கிறது உங்களுக்கு ரொம்ப எளிமையா கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு பரிகாரம் தான் இது. முதல் விஷயமா இதற்கு தேவையான விஷயம் தேங்காய். முழு தேங்காய் எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்பக்கத்தை நீக்கி விடுங்கள். அதன் பிறகு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு 5 ரூபாய் நாணயம். இந்த தேங்காய்க்குள் அந்த நீரோடு அந்த 5 ரூபாய் நாணயத்தையும் அப்படியே சேர்த்து மூடி உங்களுடைய பூஜை அறையில் ஒரு நாள் வையுங்கள். அதாவது இன்று காலை நீங்கள் வைத்தீர்கள் என்றால் மறுநாள் காலை வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் அதை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வைக்கும் பொழுது அதற்கு நீரை முழுவதும் சிந்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக அதை சாயாமலும் பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நீருடன் சேர்த்து நீங்கள் 5 ரூபாய் நாணயத்தை உள்ளே போட்டு அதை மூடி அப்படியே உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வைக்க வேண்டும். ஒரு நாள் முழுவதும் அது இருந்த பிறகு அதை எடுத்து நீங்கள் உங்களுடைய அதாவது பார்த்தீங்கன்னா சமைப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் தேங்காயை. அப்படி இல்லை அது நீங்கள் தானமாக கூட சாப்பிட கொடுக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு நாள் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பல எண்ணற்ற விஷயங்கள் மாறும். அந்த தேங்காயுடன் சக்தியுடன் நாணயம் சேரும் பொழுது அந்த நீருடன் சேரும் பொழுது பல எண்ணற்ற விஷயங்களுடைய மாறி உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை மாறும். நீங்கள் நினைத்தது இனியாவது உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு இது ஒரு உபயோகமாக இருக்கும். நீ உங்கள் வீட்டில் பணப்பிரச்சனை இல்லாமல் நீங்கள் பணப்பிரச்சனை இல்லாமல் வாழவும் முடியும். முழு நம்பிக்கையுடனும் தைரியமுடன் நீங்கள் செய்தால் போதும். நிச்சயம் பல மாற்றங்கள் எண்ணற்ற விஷயங்கள் நடக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.